இந்த ரிசல்ட்ஸ் வந்து ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் வச்சிருக்கிற அந்நியரால் தான் எடுத்தவர். அவர் 8 வீக்ஸ் மென்டோரிங்கில் 8 வீக்ஸ் கூட என்னோட செய்யலை. 6 வீக்கோட அவர் இந்த ரிசல்ட்ஸ் எடுக்க துவங்கிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு கான்ஃபிடன்ட் வந்துட்டு அவர் சொன்னார், ஓகே இதுக்கப்புறம் தேவையில்லைன்னு சொல்லி கிளாஸ். அவருக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவர் அடிப்பார். ஸோ 6 வீக்கோடய அவருக்கு கான்ஃபிடன்ட் வந்துட்டு செய்கிறதுக்கு. ஸோ அந்த மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக் தெரிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் வந்து இருக்கிறது எங்களோட கையில் வந்து எங்களோட டைமும் எங்களோட க்ரியேட்டிவிட்டியும். நாங்கள் எப்படி யோசிக்கிறோம், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இந்த ஒர்க்குக்கு, அவ்வளோதான். ஏன்டா இந்த ஒர்க்கில் வந்து மெஜாரிட்டி ஒர்க் வந்து அமேசான் தான் செய்கிறது. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஒர்க் ஒரு ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறது. அதுக்கு நாங்கள் டேட்டாஸ் அனலைஸ் பண்ணணும் ஒரு ப்ராடக்ட்லையும். அது டைம் கன்சியூமிங் ஒர்க். அதுதான் இந்த பிஸ்னஸில் இருக்கிற ஹார்டஸ்ட் பார்ட். அதுக்கு நாங்கள் எவ்வளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டில் அனலைஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸோ இந்த மென்டோரிங் முடிய அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கிற விதமும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமும் தான் இந்த பிஸ்னஸில் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது. ஸோ அந்த எஃபர்ட்டை வந்து நீங்கள் தான் போட்டாகணும். அது நான் போடலாதுண்ணா. அது வந்து உங்களோட கையில் இருக்குது. இதுதான் அமேசானில் இருக்கிற ப்ராசஸ். நாங்கள் வந்து ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் எவ்வளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவுக்கு நாங்கள் இறங்கி வேலை செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கிற சான்சஸ் அமைகிறது.